ஹாய் பியூட்டிஸ், நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது. ஏன் உங்கள் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. மேக்கப் முடித்தோன்னே பார்க்குறதுக்கு எல்லா மேக்கப்பும் பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனால் டைம் ஆக ஆக உங்கள் உடம்போட ஹீட்னாலையும் சுற்றி இருக்க என்வரான்மெண்ட்னாலையும் மேக்கப் வந்து உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல பிராண்டும் நல்ல டெக்னிக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய பிரைடே எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு நாங்கள் ஒரு 7 to 8 மார்னிங்கில் வந்து மேக்கப் முடிச்சிருப்போம். முடிச்சதோடு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்காமல் அவங்கள வந்து வெட்டிங்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, லேட் ஆகிடுச்சின்னு. ஒரு டெம்பிளில் நடந்த வெட்டிங் அன்னைக்கு. அந்த டெம்பிளில் 2-3 கல்யாணம் நடந்துச்சு. மேக்கப் செட் ஆகிறதுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்களேன்னு எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்த நாள் வந்து எனக்கு அவங்க கப்பிள் ஃபோட்டோ வந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நான் பண்ணிட்டு வந்த மேக்கப் வந்து மூவே ஆகலை. இதுக்கு ஒரு நல்ல டெக்னிக்கும் நல்ல பிராண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது ஒரு ஹை எண்ட் பிராண்ட் மட்டும்தான் இந்த ரிசல்ட்டை வந்து கொடுக்க முடியும். என்னோடய சரௌண்டிங்கில் இருக்க நிறைய பிரைட் வந்து ஏசி மஹாலில் வெட்டிங் பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான மேக்கப் வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இவ்வளோ லாங் லாஸ்டிங்காக உங்கள் மேக்கப் இருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்காக மட்டும்தான் ஒரு நல்ல பிராண்டையும் நல்ல மேக்கப் ஆர்டிஸ்டையும் செலக்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன்.